லயலா பழைய மாணவர்கள் கருத்து கணிப்பு. அந்த லயலா பழைய மாணவர்கள் முன்னாடி போட்டதெல்லாம் சரியாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேயும் அரசியல் புகுந்தது. ஆளுங்கட்சியாளர்கள் பணத்தை கொடுத்து எனக்கு இப்படி கருத்து கணிப்பு போடுன்னெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதை லயலா கருத்து கணிப்பவங்களும் அதில் பலிகடாகிட்டாங்க. அதில் இருப்பவர்கள் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. நண்பர்கள் என்பதற்காக அவங்க செய்யக்கூடிய எல்லாத்தையும் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கருத்து கணிப்பு இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்டு எப்படி இருக்குங்கிற மாதிரி அரசியல் ட்ரெண்டு எப்படி இருக்குது, யார் பக்கம். ஏன்னா இன்டர்நெட்டில் நிறைய பேர் சின்ன போல் போடுவாங்க. அதில் கருத்து அவன் என்ன போடுவான், வருங்கால முதலமைச்சர் ஸ்டாலின், விஜய், எடப்பாடி இப்படின்னு போடுவான். இதே மாதிரி உங்களுக்கு யாரை பிடிக்கும், இது மாதிரி டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றொன்னையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது எப்படின்னா, நீங்கள் ஓட்டு போட்டோன்னே எண்ணிக்கை கூடும். எல்லாத்துலேயுமே ஸ்டாலின் லாஸ்ட்டாக போகிறார். 4% 3% கூட விழுகிறது இல்லை. இதுதான் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு. ஆனால் ட்ரெண்ட் இப்படி இருக்கும்போது இந்த லைலாவுடைய கருத்து கணிப்பு, பழைய மாணவர்கள் கருத்து கணிப்பு போடுறாங்க. ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்புங்கிறது. விஜய் 2வது போயிட்டாராம். அதுவும் எடப்பாடியை 3வது தள்ளிட்டு 2வது வந்துட்டாராம். எங்கேருந்து எடுத்தீங்கப்பா அந்த கருத்து கணிப்பு? மக்களுடைய நாடி துடிப்பு தெரியாதவங்கள்லாம் நீங்கள் கருத்து கணிப்பு வைக்கிறீங்களா? எந்த இதில் எத்தனை சாம்பிள் எடுத்தீங்கன்ட்டு சொல்லுங்கள். ஃபேக்டர் அனாலிசிஸ் எப்படி பண்ணீங்க? யார்கிட்ட கருத்து கேட்டீங்க? எத்தனை இதுவாக செக்மெண்ட்டாக பிரிச்சிங்க? கருத்து கணிப்பு இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக விஞ்ஞானபூர்வமாக பிரிச்சிங்களா? அந்த மாதிரி பிரிச்சிருந்தீங்கன்னா 3% 4% கூட ஸ்டாலினுக்கு விழுகலை. எத்தனை கருத்து கணிப்பு உங்களுக்கு கொடுக்கவா? அந்த கருத்து கணிப்பெல்லாம் ப்ராக்டிக்கலாக டெய்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்டர்நெட்டில். அதில் வரக்கூடியது தான் ஒட்டுமொத்த ட்ரெண்டு. அதனால் இதை வச்சுக்கிட்டு புதுசாக இது பண்ணிக்கிட்டு ஸ்டாலினுக்கு முதல் பதிவு எப்படி இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையா? அவங்களுக்கே தெரியும் திமுகவுக்கு நம்ம காலின்னு. அதனால தான் அவங்களே பயந்துக்கிட்டு இருக்காங்க.